இவனுங்க 3 பேர் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டதுனால எங்க வீட்டுல கேஸ் எரியல. சரின்னு பிளாக்லயாவது சிலிண்டர் வாங்கி சமைச்சு சாப்பிடலான்னு பார்த்தா ஒரு சிலிண்டரோட ரேட்டு 3000 ரூபாயாம். அது கூட பரவாயில்ல, சென்னையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் 4000 ரூபாயாம். நான் சொல்லுங்க, நியூஸ்லயே சொல்றாங்க. சரி, இப்ப அதெல்லாம் விடுங்க. இப்ப எதுக்கு சிலிண்டர் ரேட் எல்லாம் ஏறி இருக்குது, இப்ப ஏன் சிலிண்டர் எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கறத நான் ஆல்ரெடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லிட்டேன். பாரசீக வளைகுடா, ஓமன் வளைகுடா இது ரெண்டையும் இணைக்கிற ஒரு கடல் நீர் வழி பாதைய ஹெர்மஸ் நீரிணைன்னு சொல்லுவோம். அதை இப்ப ஈரான் மூடிட்டாங்க. அதனால என்ன பாதிக்கப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்ணெய் தான் பாதிக்கப்படும். உலக எண்ணெய் விநியோகத்துல 20 விழுக்காடுகள் எண்ணெய் இந்த கடல் நீர் வழியா தான் வருது. அது மட்டும் இல்லாம 1/3 பங்கான திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுமே இங்க இருந்து தான் வருது. என்னங்கிறியே, அது என்ன பாமாயில் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பாமாயில் கிடையாது, அது பேர் கச்சா எண்ணெய். ஸோ அப்போ நமக்கு இந்த கச்சா எண்ணெய் கிடைக்காதனால தான் நமக்கு சிலிண்டர் கிடைக்க மாட்டேது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த கச்சா எண்ணெயை நேரடியாக சிலிண்டருக்குள்ள எரிபொருளாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்த கச்சா எண்ணெயில இருந்து தான் நமக்கு பெட்ரோலு, டீசலு, இந்த விமானத்துக்கு கிடைக்கிற இந்த எரிபொருள், அப்புறம் 4வதா கிடைக்கிற இந்த எல்பிஜி. இந்த எல்பிஜியை தான் நம்ம சிலிண்டருக்குள்ள இருக்கிற எரிவாயுவா யூஸ் பண்றோம். இந்த எல்பிஜி கிடைக்காதனால தான் நமக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா டீசெண்டா விறகடுப்புக்கு மாறிடுங்கன்றேன். ஏன்னா நியூஸ் சேனல்ஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா 20 நாள் வரைக்கும் இந்த நிலைமை தொடரும் அப்படின்றாங்க. நீங்களே நினைச்சு பாருங்க, இவங்க 3 பேரும் 20 நாள்ல சண்டைக்கு நிப்பாட்டுறவங்களா? சிலிண்டர் இல்லைன்னா என்னடா நான் ஹோட்டலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு ஆளுக்கு 300 ரூபான்னு போடுங்க. ஸோ மாசமே எவ்வளோ வருதுன்னு பாருங்க. ஸோ உங்க குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. மொத்தமா கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போலாமா வேணாமா அப்படிங்கிறத பத்தி யோசிங்க. இது இல்லாம ஹோட்டல்லையும் சரி ஃபுட்டோட ரேட்ல பயங்கரமா எகிற போகுது. இது இல்லாம பெட்ரோலு, டீசல்னு சொல்லி நிக்க போறவங்க எல்லாரோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னே தெரியல. சிலர்லாம் சிண்டெக்ஸ் டேங்க்ல எல்லாம் பெட்ரோல் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அது இல்லாம ஒரு சில ஓட்டர்காரங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா புதுசா ஒரு விறகடுப்புலாம் வந்துருக்குது இல்ல, நவீன மிஷின் மாதிரி, அது வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சிலிண்டர் தட்டுப்பாடை பத்தி பாஜக தலைவர் ஒருத்தர் பேசியிருக்கிறாரு. என்ன பேசியிருக்கிறாருன்னு பாருங்களேன். கேஸ் சிலிண்டர் எப்படின்னா ஒரு ஆளுக்கு ஒரு சிலிண்டர் கொடுக்கும்போது 20 நாள் கழிச்சு தான் புக் பண்ண முடியும். ஒரு சிலிண்டர் கொடுக்கும்போது 30 நாள் 40 நாள் வரைக்கும் போகும் ஒரு வீட்டில். 20 நாள் கழிச்சு தான் புக் பண்ண முடியும் சர்வர். இப்போ நீங்கள் இன்னைக்கு ஒரு சிலிண்டர் உடனே புக் பண்ணால் உங்களுக்கு கிடைக்காது. சர்வர் சிஸ்டமே அப்படிதான். ஏன்னா நான் கேஸ் டீலர், அதனால நான் சொல்றேன். இவர் இவ்வளவு சொல்றாரு, இன்னுமே 20 நாளைக்கு முன்னாடி புக் பண்ணவங்களுக்கே சிலிண்டர் வரலையா? இவங்களாம் 1000 பேசதான் செய்வாங்க. நம்ம வீட்டில் அடுப்பெரியல அப்படிங்கன்னா நமக்கு தான் கஷ்டம். இவ்வளோ ஏன் உங்ககிட்ட வாய்க்கிலேயே பேசுற எங்க வீட்லயே சிலிண்டர் தீரப்போகுது.